மன்னார் ஓலை தொடுவாய் வளன் நகர் பகுதியில் தனியார் காணிகளில் முன்னெடுக்கப்படவிருந்த கனிய மணல் அகழ்வு தொடர்பிலான ஆய்வுகளுக்காக பல்வேறு திணைக்களங்களின் அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு இன்று சென்றிருந்தனர். சுற்றுச்சூழல் திணைக்கள அனுமதியினை பெற்றுக் கொள்வதற்காக ஆவணம் தயாரிக்கும் வகையில் இன்று ஆய்வு முன்னெடுக்கப்பட இருந்தது. எவ்வாறாயினும் கனிய மணல் அகழ்வுக்கு இன்றும் மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மக்களுடன் பல்வேறு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். போலீசாரின் ஒத்துழைப்புடன் கனியவள மணல் அகழ்வதற்கான இடங்களை பார்வையிடுவதற்கு அதிகாரிகள் செல்ல முயற்சித்தனர். எனினும் அறிவித்தல் ஒன்றின் பின்னர் கனியவள மணல் அகழ்வினை பார்வையிடுவதற்காக வருகை தந்த அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பியதை அவதானிக்க முடிந்தது. மன்னார் ஓலை தொடுவாய் வளநகர் பகுதியிலிருந்து அதிகாரிகள் திரும்பியமைக்கான காரணம் தொடர்பில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நாம் வினவினோம். இன்று நடைபெறுகின்ற இந்த கனியவள ஆய்வு சம்பந்தப்பட்ட விடயம் கௌரவ சுற்றாடல் அமைச்சருக்கோ அல்லது ஜனாதிபதி மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கோ இந்த விடயம் தெரியாது என்ற விடயம் உணரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த உடனடியாகவே அவர்களின் அறிவுறுத்தல் எமது பிரதி கூட்டுறவு அமைச்சர் ஊடாக மாவட்ட செயலாளருடைய எனக்கு அறிய தரப்பட்டதன் பிரகாரம் உடனடியாக இன்று மேற்கொள்ளப்பட இருந்த ஆராய்ச்சி பணிகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றத்தில் இன்று எழுப்பிய கேள்விக்கு சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பதிலளித்தார். மன்னாரிலே மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு பதட்ட நிலை இப்பொழுது காலையிலே ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அதை பார்த்து ஏனென்றால் கனியமண் அகழ்வு சம்பந்தமாக அங்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அதுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த கனியமண் அகழ்வுக்கு போலீசார் உடந்தையாக இருக்கிறார்கள். மன்னாரம் டிஸ்ட்ரிக்ட் சம்பந்திகன கமிட்டுவேதி மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கனியவள ஏற்றுமதி தொடர்பில் கடந்த அரசாங்கங்களின் போது வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் உள்ளன. இந்த அனுமதி பத்திரங்கள் சட்டத்திற்குட்பட்டு பெற்றுக் கொள்ளப்பட்டவையா என்பது தொடர்பில் விவாத நிலைமை காணப்படுகிறது. எனினும் அதற்கு அனுமதி பத்திரம் காணப்படுகிறது. இதற்கமைய குறித்த நிறுவனங்களுக்கு சென்று அது தொடர்பில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும். எந்த அரசாங்கத்தினால் தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் தற்போதைய அரசாங்கமே இந்த கேள்விகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியுள்ளது. எனவே இது தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் கலந்துரையாடி மக்களுக்கு உறுதிமொழி வழங்க வேண்டியுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தின் ஊடாக மக்களின் வாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படாது. அவ்வாறின்றி மக்கள் வாழ்க்கைக்கு பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அந்த திட்டத்தை முன்னெடுக்காமல் இருக்க வேண்டி ஏற்படும். நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கம் என்ற ரீதியில் மக்கள் நிலைப்பாடு மற்றும் மன்னார் தீவின் விசேடத்துவம் என்பன தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தியே நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். கடந்த அரசாங்கத்தினால் மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதை போன்றே இதற்கான அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன.